உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் வாங்க. பாத்து பாத்து மெதுவா 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 மெதுவா. இந்தாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வாங்கிக்கோங்க. என்னடா? ஓஹோ. ஓகே ஓகே. டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புங்க. பை பை. பை பை. பை. பாத்து. குழந்தைங்களெல்லாம் பழையபடி இந்த மாதிரி சந்தோஷமா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. அதுக்கெல்லாம் காரணம் சுடர் தான் எழில். இந்து இருக்கும்போது இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சோ அந்த சந்தோஷம் திரும்பவும் வர்றதுக்கு காரணம் சுடர் தான்ப்பா. சுடர் மேல கோவமா இருந்த குழந்தைங்களும் அவளை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நீதான் இன்னும் சுடரை புரிஞ்சுக்காம இருக்கப்பா. எனக்கு இப்ப சுடரை பார்க்கும்போது அப்படியே இந்துவை பாக்குற மாதிரியே இருக்கு. நீயும் சீக்கிரமா சுடரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுப்பா. நம்ம வீடு இன்னும் கலகலன்னு ஆயிடும். என்ன சுடர், என்ன விஷயம்? சாரதாமாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சாரதாமா பத்தியா? சரி சொல்லு சுடர். எனக்கு என்னமோ சாரதாமாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது அவ்வளவு சேஃப்டி இல்லைன்னு தோணுது சார். ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவை அவங்களை கொலை பண்ண முயற்சி நடந்திருக்கு சார். அது கண்டிப்பா அந்த ஸ்வேதா தான் பண்ணிருக்கா. ஆனா எனக்கு இதுதான் ஒண்ணும் புரியல. இந்து அக்காவோட சொத்துக்காக நம்ம எல்லாரையும் ஏமாத்தி அவங்களை கொலை பண்ண நினைச்சிருக்கானா? அவளுக்கு பின்னாடி நிச்சயமா வேற யாரோ இருக்காங்க சார். ஆமா சுடர், எனக்கும் அந்த டவுட் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஃபேமிலிக்கும் சாரதம்மாக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு நம்மளோட எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தைரியமா நம்மளை ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சாரதாம்மா இனிமேலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்ல சார். எப்போ வேணாலும் அவங்களுக்கு ஆபத்து வரலாம். அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டை இங்கே கண்டினியூ பண்ணலாம்ல சார். நான் அவங்கள கூட இருந்து பாத்துக்கிறேன். சரி சுடர், நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஹாஸ்பிட்டல்ல 24 ஹவர்ஸும் நம்ம சாரதாமாவை கூட இருந்து பாத்துக்கவே முடியாது. இட்ஸ் அன்சேஃப் தேர். அவங்களுக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்றது பெட்டர். அந்த சாரதா கழுவிய ஹாஸ்பிட்டல்லையே போட்டு தள்ளலான்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரவா ஐடியா பண்றீங்க? விடமாட்டேன்டி. அந்த கழுவி கண் முடிச்சுட்டா நீதான் இந்துவோட தங்கச்சிங்கிற விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சிடும். நான் அதுக்கு விட மாட்டேன். இப்பவே போய் அந்த கிழவியோட கதையை முடிக்கிறேன். நீங்க வந்து பார்க்கும்போது கழுவி டெட் பாடியா தான் இருக்கும். நம்ம டிலே பண்ண வேண்டாம் சார். இப்பவே போய் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரலாம். சரி போலாம் வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.